இயல்பாகவே, அதாவது இறைவனை தொழுதால் ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் தொழுதால் எந்தவிதமான தீமையும் அடையாது என்பது நம்முடைய பெரியோர்களுடைய அருமையான வாக்காகும். அப்படிப்பட்ட இந்த திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நிகழ இருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். நம்முடைய அறநிலையத்துறை சார்ந்த உயர் அலுவலர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இணையாணி அவர்களும் தக்கார் அவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஊர் பெரியோர்களும் கிராம பெரியோர்களும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பெரியோர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அன்போடு வருக வருக என்று நாங்கள் கிராமத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இங்கே அருமையான சிவாச்சாரியார் பெருமக்கள் பல ஊர்களிலே கும்பாபிஷேகம் நடத்தி பெருமை பெற்ற சிவாச்சாரியார்கள் சிவனையே சார்ந்து இருக்கின்ற காரணத்தினால், சிவனுக்காகவே தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்ட காரணத்தினால் அவர்களை சிவாச்சாரியார்கள் என்று நாம் வணங்குகிறோம். இறைவனை எந்த அளவுக்கு துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே சிவாச்சாரியார்களை துதிப்பதும் சைவ அன்பர்களுடைய மரபாகும். அந்த சிவாச்சாரியார்கள் திருக்கரங்களிலே கொடுக்கக்கூடிய திருநீற்றை நாம் பணிவோடு பக்தியோடு வாங்கி நெற்றியிலே அணிந்து கொள்கின்றோம். அப்படி புனிதமிகு சிவாச்சாரிய பெருமக்கள் இந்த மகா கும்பாபிஷேகத்திலே யாகசாலைகளை சிறப்பாக அமைத்திருக்கின்றார்கள். இங்கே வெளியூரிலிருந்து பல இசை கலைஞர்கள் இங்கே வந்து இசை நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நான் பார்க்கின்றேன், இந்த காலை பொழுதிலே சூரிய கிரணங்கள் மெல்ல மெல்ல வானத்திலே கிளம்பினாலும் கூட விஞ்ஞான யுகத்திலே மெய்ஞானத்தை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று வயதிலே முதியவர்களும் ஆற்றல் பொருந்திய ஆன்மீக இளைஞர்களும் பெருமைக்குரிய குடும்ப நலம் போற்றுகின்ற தாய்க்குலத்தோரும் குழந்தைகளும் பல சைவ அன்பர்களும் இங்கே திரளாக கூடி வேண்டும். அன்பர்களுடைய ஒற்றுமை வெளிப்பட வேண்டும், கிராமத்தினுடைய பொருளாதார நலம் மேம்பட வேண்டும் என்ற நோக்கிலேதான் சோழ அரசர்கள் பாண்டிய அரசர்கள் அந்த காலத்திலே திருக்கோவிலை கட்டினார்கள். இந்த சோழ வளநாட்டின் கண் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற இந்த மூன்றும் சிறப்பாக உள்ள தலம் இந்த தலமாகும். மதங்க முனிவர் தவ வலிமையினால் ராஜாங்க மாதங்கி என்னும் பராசக்தியை மகளாக பெற்று திருமணம் செய்வித்து இறைவன் திருமண குலத்துடன் அமர்ந்த ஊர்தான் இந்த திருமாகாளம் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான ஊராகும். அது மட்டுமல்ல அன்பர்களே, அம்பகரத்தூரிலே அம்பராசுரன் என்ற அசுரனை அழித்ததினால் ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்காக அருள்மிகு பத்திரகாளியம்மன் இங்கே சிவலிங்கம் பிடித்து வைத்து பூஜை செய்து பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய திருத்தலம்தான் இந்த அருமையான திருத்தலம் என்பதை உங்கள் நினைவுக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். இப்பொழுது கடங்கள் பிரகாரத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரிய பெருமக்கள் 33 கோடி தேவர்களாக உருமாறி தங்களுடைய சிரசுகளிலே கடங்களை சுமந்த வண்ணம் அங்கே இறைவன் வந்து கொண்டிருக்கின்றான் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். இறைவன் பல ரூபங்களிலே மாறி மாறி தோன்றி நமக்கு தோன்றா துணைவனாக இருந்து அருள் வழங்கி கொண்டிருக்கின்றான். பஞ்சபூதங்கள் என்று சொல்வோம், நீர், நிலம், தீ, காற்று, வானம், ஆகாயம். அந்த நீரின் வடிவமாக யாகசாலையிலே சிவாச்சாரியர்கள் பூஜிக்கப்பட்ட கடங்களுக்குள்ள புனிதமிகு நீரானது இப்பொழுது பிரகாரங்களை வலம் வந்து எங்கெங்கெல்லாம் கோபுரங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மூர்த்த கோவில் இருக்கிறதோ, கர்ப்பகரம் இருக்கிறதோ, அதற்கு மேலுள்ள கோபுரத்திற்கு உச்சியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற கும்பங்களுக்கு மகா அபிஷேகம் நிகழ்த்துவதற்காக சிவாச்சாரியர்கள் தங்களுடைய தலையிலே சுமந்த வண்ணம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அதிர்வேட்டுகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன, நாதஸ்வர இன்னிசை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லி அந்த சிவபெருமானுடைய மகா மந்திரங்களை சைவ அன்பர்கள் இங்கே உச்சரித்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இங்கே பல ஊர் பெருமக்கள் நிரம்ப கூடியிருக்கின்றார்கள். இந்த ஆன்மீக பெரும் வேள்வியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லாவற்றாலும் சிறப்பு மிக்க ஊர்தான் திருமாகாளம் என்று அழைக்கக்கூடியது. அகர திருமாலம், கோவில் திருமாலம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பேரன்புமிக்க ஊர்களாகும். இந்த நமது மாநகரத்திலே இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகமானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று இருக்கிறது. அதை முன்னிட்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்த கோடிகள் மெய்யன்பர்கள் ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த நன்னாளிலே இறைவனை தரிசித்து எல்லா நலங்களை பெற வேண்டுகிறோம். வர்ணனை சொல்லுகின்றவர் இங்கே வர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அங்க வர்ணனை சொல்ல வேண்டாம், இங்க வந்தீங்கன்னா நீங்க சேர்ந்து சொல்லலாம். மேல் பிரகாரத்துக்கு வாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, இப்பொழுது ராஜகோபுரத்திற்கும் சிவபெருமான் எழுந்தருளிருக்கின்ற அந்த திருக்கோபுரத்திற்கும் அம்பாள் எழுந்தருளிருக்கின்ற அந்த திருக்கோபுரத்திற்கும் விநாயகப் பெருமானுடைய கோபுரத்திற்கும் முருகப்பெருமானுடைய கோபுரத்திற்கும் மற்றும் பரிவார தலங்களுடைய கோபுரங்களுக்கெல்லாம் உச்சியிலே சிவாச்சாரிய பெருமக்கள்
நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றம் காண வேண்டும் என்ற நோக்கிலேதான் அம்பாள் கோவிலுக்கும் இங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் ராஜகோபுரத்திற்கு இங்கே சிவாச்சாரியர்கள் சென்று கும்பங்களை அமர்த்தியிருக்கின்றார்கள். அங்கே மகா அர்ச்சனைகளை 108 மகா மந்திரங்களை அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது சிவாச்சாரியார் வணங்குதலுக்குரிய ஐயா அவர்கள் மிகுந்த சிரத்தையோடு சிரமத்தோடு ராஜ கம்பீரமாக திகழ்கின்ற ராஜகோபுரத்தின் உச்சியிலே ஏறிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சிவாச்சாரியார் ஏன் உச்சியிலே செல்லுகின்றார்? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் உச்சியிலே செல்ல வேண்டும். இந்த கோவில் திருமாலம் உலகத்திற்கே பாராட்டக்கூடிய எடுத்துக்காட்டான ஒரு ஊராக திகழ வேண்டும் என்ற ஒரு சிறப்பிலே தான் 9 கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நவ கோள்கள் என்று சொல்வார்கள், நவ ரத்தினங்கள் என்று சொல்வார்கள். அங்கே 9 கலசங்கள் கும்பங்கள் அங்கே அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். இந்த பின்பக்கத்திலே பார்த்தால் இங்கே சிறு சிறு அழகான வண்ணம் தீட்டப்பட்ட கோபுரங்கள் அழகாக அமைந்து அதற்கு சிவாச்சாரிய பெருமக்கள் இங்கே அந்த பூஜிக்கப்பட்ட கடங்களை சுமந்த வண்ணமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த கிராமத்து பெரியோர்களும் வணக்கத்திற்குரிய நன்கொடையாளர்களும் பெருநகர்களிலே வாழ்கின்ற பெரியோர்களும் திட்டமிட்டு பல்லாண்டுகளாக சிறப்பாக திட்டமிட்டு இன்னும் குறிப்பாக 1 மாத காலமாக இரவு பகலாக கண்விடித்து திட்டமிட்டு இந்த கும்பாபிஷேக ஏற்பாடுகளை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய பணிவுகலந்த பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே நிறைய அன்பர்கள் மேலே வர வேண்டாம், கீழேயே இருந்து தரிசனம் செய்யலாம், கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம். காவல்துறையினர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஏற்று அன்பர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தாய் குலத்தோர் முக்கியமாக தங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய நகைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறையினர் உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துகின்றார்கள். ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை நாம் பார்க்க முடியும். அங்கே பக்கத்தில் இருக்கின்ற அம்பாளுடைய சன்னதியின் மேற்புறத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கோபுரத்தினுடைய கும்பங்களுக்கும் மகா அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஏறக்குறைய ஒரு 12 கோபுரங்களுக்குரிய கும்பாபிஷேகத்தை நாம் ஒரே நேரத்திலே தரிசனம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கின்றார். அங்கே பத்ரகாளி அம்மனுடைய திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்குரிய ஏற்பாடுகளையும் சிவாச்சாரியார்கள் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 10 நிமிடங்களிலே இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நிகழ இருக்கின்றது. நீங்கள் அனைத்து கோபுரங்களிலும் நிகழ்கின்ற மகா கும்பாபிஷேகத்தை காணுவதற்கு தயாராகுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கும்பாபிஷேகத்திற்குரிய ஏற்பாடுகளை பூஜைகளை அங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் நிகழ்த்தி கொண்டிருப்பதை நாம் உற்று கவனித்தால்தான் தெரியும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஆலயம் தொழுவது பல வகையான ஜண்டை மேளங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. திருவாரூரிலிருந்து இறைவன் தியாகேச பெருமானுடைய அருள் பெற்ற சிவனடியார் திருக்கூட்டத்தை சார்ந்த பெருமக்கள் இங்கே நிரம்ப வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பாராட்டிற்குரிய அரசியல் பிரமுகர்களும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அந்த மாகாளநாத சுவாமிகளுடைய திருவருளை நாம் நிரம்ப பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இங்கே நிரம்ப பெரியோர்கள், சான்றோர்கள், அரசியல் பிரமுகர்கள், ஆன்மீக பிரிவுகள் எல்லாம் ஆர்வத்தோடு வந்து இந்த கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே வருகின்றிருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்வையும் பெருமைகளையும் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. ஆன்மீக பெரியோர்களே, ஒரு கும்பாபிஷேகத்தை விடக்கூடாது. இங்கே ஞானசம்பந்த பெருமான் பிள்ளை, ஞானம் பெற்ற பிள்ளை பதிகம் பாடிய திருத்தலம் இந்த திருத்தலமாகும். திருவிழிமலைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த மாகாளநாத சுவாமிகளை வந்து வணங்கி இது கோவில் திருமாலம் என்று அழகாக பாடி சிறப்பு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலமாகும். அப்படிப்பட்ட பெருமைகள் நிறைந்த இந்த திருத்தலத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் இங்கே சிறப்பாக நிகழ இருக்கின்றது என்பதை நாம் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இறைவனை வணங்கினால் என்ன கிடைக்கும் என்று அபிராமி பட்டர் பாடினார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் பயாசிம்பிகை கடைக்கண்களே என்று நாம் பாடலாம். அப்படி இறைவனை இந்த காலை பொழுதிலே, அதிலும் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த காலை பொழுதிலே வணங்குகிற கும்பாபிஷேகத்தை பார்க்கிற ஒரு பேர் கிடைத்திருப்பது நமக்கு வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிற ஒரு மகா அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே கோவிலின் அருகில் கூடிய கூட்டம் தலையா கடல் அழையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே நிறைய பேர் குழுமி இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு 5 நிமிடங்களிலே மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நிகழ இருக்கின்றது. வரவேண்டிய பெருமக்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். சிவாச்சாரியர்கள் 33 கோடி தேவர்களாக உருமாறி
இங்கே கும்பாபிஷேகத்திற்குரிய அந்த 108 மகா மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஓம் என்ற எழுத்திலே தொடங்கி ஓம் என்ற எழுத்திலே முடியக்கூடிய அந்த மகா மந்திரங்களை இங்கே சிவாச்சாரியர்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே இருந்து பெருமக்கள் எல்லாம் கழுத்தை உயர்த்தி விழிகளை அகற்றி இந்த கும்பாபிஷேகத்தை கண்ணெறிய காண வேண்டும். 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்கின்ற அற்புதமான காட்சியை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே அன்பர்கள் எல்லாம் ஜண்டை மேளம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவாரூர் சிவனடியார் திருக்கூட்டத்தார் பல வகையான வாத்தியங்களை, இறைவனுக்கு உகந்த வாத்தியங்களை இங்கே முழங்கிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரிய அறநிலையத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களும் ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கின்றார்கள். மக்களுக்கு தொண்டு செய்வதே எங்களுடைய அற்புதமான சேவை என்ற நோக்கிலே அறநிலையத்துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு பெருமை தருகிறது. ஆகவே அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த ஊரை பார்க்கிற போது நாம் இயற்கையினுடைய அழகை ரசிக்கின்றோம். நல்ல அன்பர்கள் வாழ்கிற ஊர் இந்த ஊராகும். கட்டிடக்கலை நிபுணர்கள், கட்டிடக்கலை வல்லுநர்கள் வாழ்கிற ஊர் இந்த ஊராகும். இசையை வளர்த்து இசையினுடைய பெருமையை நம்ம தமிழ்நாட்டிற்கு எடுத்துச் சொல்லி இசைக்கலைஞர்கள் வாழ்கிற ஊர் இந்த ஊராகும். நம்முடைய பெருமைக்குரிய சிவாச்சாரியார் தியாகராஜ சிவாச்சாரியார் அவர்கள் சர்வசாதகம் நிகழ்த்தியது மட்டுமல்லாமல்